தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கும்படி தாம்பரம் அடுத்த அகரந்தேன் பகுதியிலிருந்து இந்நாளிலே ஊழியக்காரர்களாக அநேக சகோதரிமார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வீடுகளை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணுன்றதான ஒரு பிரார்த்தனை சொல்லுவீர்களானால் உங்களுக்காக அவர்கள் ஜெபம் எடுப்பார்கள். நல்ல நாளிலும் பிரியமானவர்களே, இந்த பகுதியில் வாழ்கிற யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து பகுதியில் செயல்படுகிற கிங் ஆஃப் க்ளோரி சர்ச்சினுடைய சார்பாகவும் உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்தமாக வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபொழுது இதோ எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி தேவ தூதர்கள் மேய்ப்பரிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த மத்தியான இடத்துல நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். உங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாக்குற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், பணமே இல்லாமல் வைத்தியர் இல்லாமல் குணமாக்குற இயேசுவை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். பிரியமாவுடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவி என்று சொல்லி ஒரு பெண்மணி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு வீட்டார் எல்லாருக்கும் ஒரு கவலை, எவ்வளவோ நிமிரக்கூடாதபடி வாழ்நாள் முழுவதும் பூமியை பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நிலை. எவ்வளவோ தன்னால் இயன்ற காரியங்களை செய்து பார்த்து அவள் நிமிர்ந்து நடக்க முடியாத நிலையில் இருந்தாள். பிரியமானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவளை தொட்ட உடனே அந்த பெண்ணில் இருந்த ஒரு அசுத்த ஆவி வெளியே போயிட்டு அவள் நிமிர்ந்து நடந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இன்றைக்கு அசுத்த ஆவினாலே, செத்த ஆவினாலே நம்ப முடியாத என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிர்ந்து நடக்கிற நிலை இல்லை, வருமானத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒருவேளை வேலை செய்ய இடத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லை, கையின் பிரயாசங்களில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, கடனுக்கு மேலே கடன் என்று சொல்லி நாங்கள் ஒருவேளை கூனி குறுகி நிமிர முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி இது பகுதியில் யாராக இருந்தாலும் நாங்கள் அறிவிக்கிற இயேசு உங்களை நிமிர்ந்து நடக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு கூட்டம் உண்டு, அவர்கள் எல்லாரும் ரதங்களை குறித்தும் அவர்கள் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி இருந்தார்கள். ஒரு காலம் வந்தது, அவர் எல்லாரும் இடறி விழுந்தார்கள், தேவ பிள்ளைகளோ நிமிர்ந்து நடந்தார்கள் வேதம் சொல்கிறது. அப்படி நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் சொல்லுகின்ற இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில் இருந்த கடன் பிரச்சனை மாற்றினார், தீராத வியாதிகளை மாற்றினார், சாபங்கள் மாறினது, தரித்திரங்கள் மாறினது, குடும்பத்தில் இருந்த பிரிவினை ஆவிகள் மாறினது. அப்பேற்பட்ட நிலையிலிருந்து எங்களை குணமாக்கினபடினால் இன்னைக்கு அதே சந்தோஷம் சமாத்தோடு உங்கள் வீதியில தெருக்களை வந்து இந்த இயேசு நல்லவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் ஒருவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நிமிரக்கூடாத உங்கள் வாழ்க்கையை அவர் நிமிர்ந்து நடக்க தேவனால் அவர் அற்புதம் செய்ய முடியும். அவர் விசுவாசிங்கள். மாத்திரமல்ல, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் பிரியமானவர்களே அமர்ந்து அநேகருக்கு நல்ல ஆலோசனைகளை புத்திமதிகளை சொல்லிக் கொண்டிருந்தார். இன்னைக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிறவர் ஒருவரும் இல்லை. நம்மை கெட்டு போகும்படிதான் இந்த உலகம் நினைக்கும். அப்படி சொல்லும் போது திடீரென்று இயேசு இருந்த வீட்டினுடைய கூரை, மேற்கூரை பிரிக்கப்பட்டு பிரியமானவர்களே ஒரு கட்டில் இறக்கப்படுகிறது. அந்த கட்டிலே ஒரு மனிதன் கை கால் வராத நடக்க முடியாத சூழ்நிலையில இயேசுக்கு முன்னால் அவனை இறக்கினார்கள். இயேசு அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவரை சுமந்தவர்களை பார்த்து ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, உன் பாவனுக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நடந்து சொன்னார். பிரியமானவர்களே, உடனே அவன் எழுந்து நடந்தான் என்று எங்கள் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பிரியமானவர்களே, நாங்கள் அறிவிக்கிற இயேசு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் குணமாக்க வல்லவர். 18 வருஷம் நிமிரக்கூடாத இருந்த பெண்மணி நிமிர்ந்து நடக்க செய்யக்கூடுமானால், பிரியமானவர்களே, மற்றொரு உதவி நாடி வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தவனை குணமாக்கி அவனே தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கும்படி செய்யக்கூடுமானால் இந்த இயேசு இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், உங்களால் இயன்ற அளவுக்கு செலவு செய்திருக்கலாம், அல்லது இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை பல மருந்து மாத்திரைகள் எடுத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் அறிவிக்கிற இயேசு பிரியமானவர்களே உங்களுடைய எல்லா வியாதிகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு கணம், இயேசுவே
நீர் இப்பேற்பட்ட அற்புதம் செய்தீங்களாமே, நாங்கள் இப்ப கேள்விப்படுகிறோமே, எங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. வியாதி குணமாக்க, என் தேவைகளை சந்திக்க நீர் போதுமானவராக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற இடத்துல நீங்க செபியுங்க. கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து உங்களுடைய பகுதிக்காக செபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்காக, உங்களுடைய வேலைக்காக, உங்கள் கையில் பிரயாசத்துக்காக, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற இந்த ஆண்டு, புதிய ஆண்டு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் கிடைக்கும்படியாக, நல்ல சுகம் பலனுக்காக, உங்கள் நீடித்த ஆயுஷ்நாளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கப்பா, துதிக்கிறேன் ராஜா. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த கிராமத்துக்கு நாங்கள் கடந்து வந்து அப்பா உங்களோட வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொடுக்குறப்பா. அந்த வார்த்தையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. அநேக உள்ளங்கள் உயிர்ப்பிக்கவான வார்த்தையாய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேணும் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆண்டவரே, இந்த வார்த்தை எதுக்காக ஆண்டவரே, அவங்களுக்கு அநேக வேலைகள் உண்டு, ஆனால் இந்த வார்த்தை இங்க வந்து பிரசங்கிக்கிறாங்களன்னு சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவங்களை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே, உண்மை அன்பா ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, தேவன் ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் எடுத்து பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களை எல்லாரையும் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே